Hi students, நம்ம 12th ஸ்டாண்டர்டோடைய 5th யூனிட் ப்ரோஸ் த சேர் அப்படின்ற அந்த ப்ரோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோஸில் வந்து நம்ம ஆத்தருடைய வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வராரு. அவர் வரும்போது அவங்க வீட்டில் உட்கார்றதுக்கு 3 லெக்டு ஸ்டூல் தான் இருக்குது. அந்த 3 லெக்டு ஸ்டூலில் வந்து அதாவது அந்த முக்காலி அதில் உட்காரும்போது அவர் கீழே விழுந்துட்டார். ஸோ அதை பார்த்து அங்கேருந்து ஆத்தர் அவங்களோட சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்பவே சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் திஸ் இன்சிடெண்ட் ஸோ they are decided to buy a new chair. ஸோ ஒரு நியூ சேர் ஒன்று வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அது கார்பெண்டர்கிட்ட காமிச்சு ஒரு சேர் செய்ய சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். there's no chair to show model. ஸோ அந்த மாடலுக்கு காமிக்கிறதுக்கு கூட அவங்க வில்லேஜில் எந்த சேரும் இல்லை. ஸோ அதை செய்யறதுக்கு கார்பெண்டரும் இல்லை அப்படின்னு பார்த்தோம். No problem. We can buy one from the town, suggested my brother Beduna. Our father rejected it, saying it would be sturdy. So here, ஸோ அவங்களுடைய ஆத்தருடைய பிரதர் இருக்காங்களா பெத்தனா, ஸோ அவர் சொல்கிறாரு நோ ப்ராப்ளம், நம்ம வந்து ஒரு நியூ சேரை வந்து வி கேன் பை ஃப்ரம் த டவுன். ஸோ டவுன்லேருந்து ஒரு நியூ சேர் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீஸ் கிவிங் ஹிஸ் சஜஷன். ஸோ அவரோட சஜஷனை வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த பெத்தனா யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஆத்தருடைய பெரிய அண்ணா. ஸோ பட் ஹிஸ் ஃபாதர் ரிஜெக்டட். ஸோ அவங்க ஃபாதர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டடி அப்படின்னா அந்த சேர் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்க சேர் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. Attayar aunt said that there was a skilled carpenter in the neighboring village, that there wasn't a chair he hadn't made, and what the governor himself had praised him. ஸோ ஹியர் அவங்க அத்தை வந்து அவங்க சஜஷனை சொல்கிறாங்க. அதாவது நெய்பரிங் பக்கத்து வில்லேஜில் வந்து ஒரு கார்பெண்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு ஸ்கில்டு பர்சன், ரொம்பவே வந்து ஒரு டேலண்டான பர்சன். அவர் செய்யாத சேரே கிடையாது, அவர் செய்யாத மாடல் சேரே இல்லை. ஸோ நம்ம கவர்னர் கூட என்ன பண்ணியிருக்காங்க, அவரை கூப்பிட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த கார்பெண்டரை கூப்பிட்டு பாராட்டியிருக்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து ஸ்கில்டு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை சஜஷன் சொல்கிறாங்க. When my mother heard my aunt's second sentence, she turned her face as if to say, yes, she's seen everything. So here, அவங்க அத்தை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபேஸை வந்து டேர்ன் பண்ணி அவங்கள வந்து அதாவது கொஞ்சம் நக்கலாக சொல்கிறாங்க. ஆமாம் இவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா அவங்க அத்தை சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்கில்டு பர்சன் இருக்காங்கன்னு சொல்லி, அவங்கள வந்து நக்கல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல சொல்கிறாங்க அவங்க மதர். ஆமாம் இவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. My father called a worker, dispatched him to the carpenter's village, and came and sat with us. So here அவங்க ஃபாதர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஒர்க்கரை கூப்பிட்டு, ஸோ நீ போயிட்டு பக்கத்து வில்லேஜில் வந்து ஒரு கார்பெண்டர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி நீ விசாரிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சிட்டு அவரும் வந்து எங்கள் கூட உட்காந்துட்டாரு. He sat with us. Now there was a discussion on the kind of wood to be used for the chair. ஸோ இப்போ ஒரு டிஸ்கஷன் தொடங்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்டில் வந்து நம்ம சேர் செய்யலாம், எது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதர் டிஸ்கஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Take is the best. That's what we will like to lift and carry around and be steady at the same time, said our grandmother, pressing her stretched leg. Our party was extremely fond of her leg. She was forever stroking them. ஸோ ஹியர் அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா தேக்கு மரம் இருக்கு இல்லையா, அந்த தேக்கில் வந்து நம்ம செய்யலாம். ஸோ தட் வாஸ் ஈஸி டு லிஃப்ட், நம்மளுக்கு தூக்க கேரி பண்ண ஒரு இடத்துல இன்னும் ஒரு இடத்துக்கு எடுத்து வைக்க எல்லாத்துக்கும் வந்து நம்மளுக்கு அது ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால் நம்ம தேக்கு மரத்தில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து எப்படி உட்காந்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரெச்டு ஹர் லெக்,
2 காலையும் நல்லா நீட்டி உட்காந்துட்ருக்குறாங்க. அட் த சேம் டைம் அந்த காலை வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாட்டிக்கு வந்து அவங்க கால் இருக்குல்லையே அவங்க லெக்கு மேலே வந்து ரொம்பவே லவ்வு, அதனால் எப்போ பாரு அவங்க தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க வந்து அவங்க வலியால் இப்படி என்ன பண்ணுவாங்க, வயசானவங்கலாம் காலை இப்படி பிடிச்சி விடணுன்றதுக்காக இப்படி அழுத்தி விட்டுட்ருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க. அதை வந்து இங்கே நக்கலாக இப்படி கொடுத்துருக்குறாங்க. At that moment, our maternal uncle, Mamanar, walked in. Bedana ran and brought the stool. For a while, the whole house spreaded into giggle before things settled down. So here, அவங்களுடைய தாய் மாமன் வராரு. அவர் வந்த உடனே அவங்க பெத்தனா என்ன பண்ணுறான்னா ஓடி போயிட்டு அந்த ஸ்டூலை எடுத்துகிட்டு வராரு. அந்த ஸ்டூலை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலியில் இருந்த எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சிரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே அந்த ஜட்ஜு கீழே விழுந்தார் இல்லையா, அதை நினச்சி அவங்க சிரிக்கிறாங்க. ஸோ இந்த சிரிப்பிலிருந்து அவங்க செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. Mamanar himself had chosen a spot to sit whenever he visited our house. ஸோ ஹியர் அவங்க மாமனார் அவங்க வீட்டுக்கு வரும்போது எப்போல்லாம் வராங்களோ அப்போல்லாம் வந்து அவருக்குன்னு ஒரு ஸ்பாட், ஒரு இடம், ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அந்த பிளேஸில் தான் அவர் உட்காருவார். சாப் ஆஃப் ஹிஸ் ஹெட், அதாவது அவர் தலையே போனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரா, அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல உட்கார மாட்டார். சாப் ஆஃப் ஹிஸ் ஹெட் அண்ட் ஹி ஹேட் ஸ்டில் சிட் தேர் அண்ட் நவ் ஹியர் எல்ஸ். ஸோ ஹியர் அந்த பிளேஸை தவிர வேறு எந்த பிளேஸ்லையுமே அவர் உட்கார மாட்டார். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறாங்க, தலை போனால் கூட என்ன பண்ண மாட்டாராம், வேறு பிளேஸில் உட்கார மாட்டார். He would lean against the pillar adjoining the wall to the south of the storeroom. ஸோ ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் அந்த சவுத்தை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பில்லர் இருக்கும். அந்த பில்லரில் போயிட்டு லீண்ட், அதாவது நல்லா தலை உடம்ப சாய்ச்சிக்கிட்டு அதில் சார்ந்து தான் உட்காருவார். The first thing he would do as soon as he sat down is loosen his stuff, give it a good shake, stretch his hand and tie it back tightly. So here tough அப்படின்னா see the picture. ஸோ அந்த பிக்சரில் வந்து அவங்க அந்த தலைமுடியில் கொண்டை போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, தட்ஸ் கால் டஃப். ஸோ அவர் வந்து அந்த பிளேஸில் உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய டஃப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த முடியை, அந்த தலைமுடியை கொண்டை போட்டு வச்சுருக்காரு இல்லையா, அதை வந்து அவுத்து விடுவார். ஸோ நல்லா ஒரு குட் ஷேக்கு, நல்லா இப்படி தலையை ஆட்டி இது பண்ணிவிட்டு அந்த முடியெல்லாம் உதறிட்டு திரும்பவும் என்ன பண்ணுவாராம், தலையை இப்படி சொரிஞ்சிட்டு அந்த தலையை வந்து திரும்ப வந்து டைட்டாக கொண்டை போட்டுருவார். ஸோ அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு அவர் எப்போவும் உட்கார்ற பிளேஸில் உட்காருவார். அதுக்கப்புறம் அவருடைய டஃப்பை கலட்டி திரும்ப டைட்டாக வந்து டைப் பண்ணுவார். He observed this ritual unfailingly. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து எப்போல்லாம் அவர் வராரோ அப்போ கண்டிப்பாக நடக்கும் இந்த இன்சிடெண்ட்டு. Then he would inspect the floor around him. Did you see any money falling your head? Anna would say with an impudent smile. ஸோ அவர் இதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா அவரை சுற்றி கீழே வந்து பார்ப்பாராம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது அவங்க அண்ணா என்ன சொல்லுவான்னா, ஸோ நீங்கள் உங்கள் தலையிலேருந்து ஏதாவது மணி விழுந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, காசு ஏதாவது விழுந்துச்சான்னு பார்க்குறீங்களோ அப்படின்னு சொல்லுவான். சொல்லிவிட்டு நக்கலாக சொல்லிவிட்டு சிரிப்பான் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறாரு. He would always be paired with such paper arrows whenever he visited us. So here, எப்போல்லாம் அவர் எங்கள் வீட்டுக்கு வராரோ, எங்களை விசிட் பண்ண வராரோ, அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக அவர் செய்வார். ஸோ நாங்கள் என்ன சொன்னாலும் அவர் வந்து அதுக்காக ஃபீல் பண்ண மாட்டார். ஸோ அதாவது நீங்கள் தானே எனக்கு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக இருப்பார். He would sit, ma'am, with a smile like a stone pillar, as if to say, "You're my relatives. If you don't tease me, who will?" ஸோ ஹியர் நாங்கள் என்ன சொன்னாலும் அவர் அமைதியாக உட்காந்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் உட்காந்துருக்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த கல் பிள்ளையார், ஸ்டோன் பிள்ளையார் எப்படி அமைதியாக உட்காந்துட்ருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துட்ருப்பார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஸோ நீங்கள் வந்து என்னோடய ரிலேட்டிவ், நீங்கள் வந்து என்னை டீஸ் பண்ணாமல் வேறு யார் என்னை டீஸ் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார்.
When our ridiculous overstepped the limits, Amma would pretend to child us. The last word always ended in "you donkeys." ஸோ ஹியர் நாங்கள் கொஞ்சம் ஓவராக டீஸ் பண்ண ஆரம்பித்ததும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு பொய்யான கோவத்தோடு எங்களை திட்டுவாங்க. ப்ரிட்டண்டட், அதாவது கோவப்பட்டு திட்டுற மாதிரி நடிப்பாங்க. ஸோ அப்படி அவங்க திட்டும்போது கடைசியாக அவங்க எங்களை என்ன வேர்டு சொல்லி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யூ டாங்கிஸ், கழுதைங்களா அப்படின்னு சொல்லி தான் எங்கள் மம்மி வந்து எங்களை திட்டி முடிப்பாங்க எப்போவுமே. As soon as Mamanar sat down, Amma went towards the kitchen like a lamp. Appa followed her. So here, அவங்க மாமனார் வந்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே கிச்சனுக்குள்ளே வேகமாக போவாங்க. போன உடனே லைக் ஏ லேம்ப்னா ஆட்டுக்குட்டி. ஸோ ஆட்டுக்குட்டி மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டே உள்ள கிச்சனுக்குள்ளே போவாங்க. In a while, Amma appeared in a passage, a silver tumbler of buttermilk seized with asafoetida in her hand, followed by Appa, who unseen by her ate her movement for benefit, as if to say, her brother has come, it seems. ஸோ ஹியர் உள்ளே போன உடனே பட்டர் மில்க் வந்து ஒரு சில்வர் வெள்ளி டம்ளரில் வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க அம்மா. அதுக்கு மேலே ஸோ நம்ம அங்கே பிக்சரில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, பெருங்காயம். ஸோ அந்த பெருங்காயத்தூள் போட்டு பட்டர் மில்க் வந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க. உடனே அவங்க வரும்போது அவங்க பின்னாடியே எங்கள் அப்பாவும் வருவாங்க. ஸோ எங்கள் அம்மா நடக்கிற மாதிரியே நடந்துட்டு ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அண்ணன் வந்திருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. Look at her taking buttermilk for him with so much care. The aroma of the buttermilk and the asafoetida made us want to drink it right away. So here அவங்க அண்ணன் வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப கேரிங்காக வந்து பட்டர் மில்க் எடுத்துகிட்டு வந்து தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரோமா, ஸோ அந்த பட்டர் மில்க் மேலே வந்து அந்த பெருங்காயம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து அவங்க கையில் எடுத்துகிட்டு வரும்போதே எங்களுக்கும் வந்து அந்த பட்டர் மில்க் சாப்பிடணும் அப்படின்னு எங்களுக்கும் தோணும்.